ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடிவானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே என்று பாடுகிறார். அகில உலகுக்கும் சக்கரவர்த்தி என்றுள்ள ஒருவனின் நட்பு கிடைத்துவிட்டால் அதன் பின்பு நமக்கு கிட்டாத பலன் என்று ஒன்றுண்டோ? அப்படியான பின்பு அற்பமான பலனை வேண்டி ஒரு சிற்றரசனிடம் செல்வது நன்றாயிருக்குமோ? நம்முடைய சிறு சிறு வேண்டுதல்களையும் அந்த சக்கரவர்த்தியே தரமாட்டானோ? அதுபோல சக்கரவர்த்தி திருமகனான அந்த எம்பெருமான் இருக்கும்போது அவனை விட்டுவிட்டு எல்லையற்ற காலமாக இந்த சம்சார சக்கரத்திலே ஓடி ஓடி பல யோனிகளிலே பிறந்து ஒரு பிறவி கூட விடாமல் மற்ற தேவதைகளை அண்டி நிற்கிறீர்களே. வம்ச பரம்பரையாக அந்த தேவதாந்தரங்களை அந்தந்த நூல்களிலே சொல்லியுள்ளபடி பலவிதமாக பாடியாடி வழிபட்டு வருவதால் என்ன பலன் கிடைக்குமோ அது உங்களுக்கு தெரியாமல் இல்லையே. இந்த நாள் வரை கைப்புகுந்த பலன்தானே இனிமேலும் கிடைக்கப் போகிறது. நீங்கள் தொழுது நிற்கிற அந்த தெய்வங்களும் திரண்டு வந்து தொழுது தங்களின் வாய் படைத்த பலன் பெறுமாறு தோத்திரம் செய்யும் இடமான திருக்குறுகூரிலே சேவை சாதிப்பவனும் பகவத் அனுபவத்திலே உள்ள பிரீதி காரணமாக ஆடியபடி உள்ள அந்த கருடனை கொடியாக உடையவனும் அனைத்துக்கும் காரணமானவனும் ஆகிய ஆதிநாத பெருமாளுக்கு அடியவராய் இருப்பதுதானே தகுந்தது. அதுதானே உங்கள் சொரூபத்திற்கும் பொருத்தமாயிருக்கும் என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.